வணக்கங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் முடிஞ்சுட்டு, ஸ்கூல் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி 1 வீக் ஆயிட்டு. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மார்க்லாம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு நேத்து ஓப்பன் டே வச்சிருந்தாங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடந்தது டோட்டலா மறந்தாச்சு. மார்க் குடுக்குறேன் அப்படின்னு ஓப்பன் டே வச்சோன்னா, பேரண்ட்ஸ் யாராவது போயிட்டு மேம் பார்த்துட்டு நம்ம பசங்கள பத்தி என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் பண்றாங்க, இவன் என்னென்ன பண்ணி வச்சிருக்கான், எல்லாமே நம்ம டைரக்ட்டா கான்வர்சேஷன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸா இருக்கும். நம்ம பசங்கள பத்தி நெறைய நம்மளுக்கு தெரியாத விஷயமும் அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்கள பத்தி டோட்டலா அந்த மேம் நம்மகிட்ட ஃப்ரீயா பேசுவாங்க. நம்மளுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளும் கேட்டுக்கலாம். அது மாரி நேத்து ஓப்பன் டே வச்சிருந்தாங்க. அவங்க அப்பா போயிட்டு வந்திருந்தாங்க. அவினேஷ பத்தி பெருசா எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வரல. நல்ல பையன் அப்படிங்கிற மாரி முடிச்சுட்டாங்க. ஓகே, நல்ல வேளை அங்க நெறைய எதுவும் இஷ்யூ பண்ணாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அமைதியாயிட்டோம். பேப்பர் எதுவுமே நேத்து நான் பார்க்கல. சரி பார்க்கலான்னு சொல்லி அவினேஷையும் கூட்டு வச்சு இப்ப தான் நான் உட்காந்துருக்கேன். ஏன்னா இந்த பேப்பர் நம்ம கையில குடுத்து விட்டுருவாங்க. நம்ம வீட்ல ரிலாக்ஸா பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே அவன் ஸ்கூல் போகும்போது சைன் வச்சு குடுக்குற மாரி இருக்கும். என்ன மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னு பார்க்கலாம். பார்க்கலாமா அவினேஷ்? பார்க்கலாமா? தமிழ். ஃபர்ஸ்ட் பேப்பர் தமிழ். தமிழுக்கு 60க்கு 51 எடுத்திருக்கான். அவன் தமிழ்னாவே கொஞ்சம் கஷ்டப்படுவான். ஏன்னா அந்த எழுத்தெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருப்பான். அந்த னா, லா இதெல்லாம் என்ன போடணும் அப்படின்ட்டு. அவனால முடிஞ்ச பெஸ்ட் குடுத்துருக்கான். ஆனா கொஞ்சம் மார்க் கம்மியா எடுத்திருக்கான். மத்தபடி கொஞ்சம் நல்லா தான் பண்ணி வச்சிருக்கான். இங்கிலீஷ் 60க்கு 50 1/2 எடுத்திருக்கான். இங்கிலீஷ் இதெல்லாமே அவன் ஓனாவே கொஞ்சம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவான். தமிழ் மட்டும் தான் நான் கூட இருந்து கொஞ்சம் சொல்லிக் குடுக்குற மாரி இருந்தது. கொஞ்சம் கிராமர் மிஸ்டேக் மட்டும் விட்டுருக்கான். ஒரு 1 1/2 மார்க் போயிருக்குது இங்கிலீஷ்ல. இது என்ன சப்ஜெக்ட்? மேக்ஸு. மேக்ஸில் 60க்கு 58 எடுத்திருக்கிறான். இதுவும் நல்லா பண்ணியிருக்கிறான். கேர்லெஸ்ஸால் ஒரு 2 மார்க்ஸ் போயிட்டு இந்த சப்ராக்ஷனில் கொஞ்சம் மார்க் போயிருக்கு. மற்றபடி ஓகே. மேக்ஸ் கூட. இவிஎஸ் 60க்கு 58 எடுத்திருக்கிறான். இதுலேயே ஒரு 2 1 வேர்ட்ஸ் விட்டுட்டான். மற்றபடி ஓகே, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்கான். கம்ப்யூட்டர் 35க்கு 30. இதில் என்ன டோட்டலாக 5 மார்க் உனக்கு போயிருக்குதுன்னா, எப்படி கம்ப்யூட்டரை ஃபஸ்ட் ஆன் பண்ணும்போது எப்படி ஆன் பண்ணுவோம், சுவிட்ச் ஆன் பண்ணுவோம், சிபி ஆன் பண்ணுவோம், இது ஆல்ரெடி உனக்கு தெரியும். இருந்தால் நீ கன்ஃபியூஸ் ஆகிட்ட என்ன வினேஷ்மா? கம்ப்யூட்டரை நீ ஆன் பண்ணவே இல்லை, அப்படி இருந்தும் கன்ஃபியூஸ் ஆகிட்டா. இதில் தான் உனக்கு டோட்டலாக மார்க் போயிட்டு ஒரு கொஞ்சம் டவுட் ஆகிட்டேன்னா எல்லாம் ஆன் கொடுக்கவும் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஓகே, அதனால ஒன்றும் இல்லை. 35க்கு 30 எடுத்துருக்குறான். இது கம்ப்யூட்டரோட டிக்டேஷன் 20க்கு 19 எடுத்துருக்குறான். ஷிஃப்டோட பில்டிங் மட்டும் தப்பாக எழுதிட்டேன்னு. மற்றபடி ஓகே. மார்க் எல்லாமே ஓகே தான் அனிஷ்மா. பட் நீ ரொம்ப லோவான மார்க் எதில் இது பண்ணியிருக்கிற? இதில் தமிழில் மட்டும் கொஞ்சம் மார்க் போயிட்டேன்னு. தமிழ் மட்டும் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கவனமாக படித்தா சரி வந்துடும். மேக்ஸ் எல்லாமே பார்த்தியா நீ தெரியாமல் பண்ணுறதெல்லாம் ஓகே, தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேன் அந்த சப்ராக்ஷன்லாம். அப்படின்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வேணும். நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி போட்டால் அந்த தப்பு எல்லாமே கரெக்ட் ஆகிடும். கொஞ்சம் கவனமாக இரு. மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம தமிழ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணுமா நெக்ஸ்ட் எக்ஸாம்லேயும்? சரியா? ஓகே. நெக்ஸ்ட் டைம் எப்படி பண்ணுவேன் எக்ஸாம்ஸ்லாம்? எல்லாமே 60 எடுத்துருவியா? ஓகே, ட்ரை பண்ணு. பசங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி. எல்லாருமே ஃபுல் மார்க் எடுக்கணும், இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது யாருமே டிசைட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு என்ன வருதோ அவங்க எடுக்கட்டும். அவங்களால முடிஞ்ச பெஸ்ட் அவங்க கொடுக்கட்டும். அதுக்கு பேக் சைடில் நம்ம இருந்து நம்ம என்ன அவங்களுக்கு டீச் பண்ண முடியுமோ நம்ம டீச் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் பசங்களை நம்ம எல்லாருமே இன்னைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். அது என்னது அப்படின்னா பிஹேவியர். அவனோட பிஹேவியர் எல்லாமே இன்னைக்கு கரெக்டாக தான் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர்ட் வேர்ட்ஸோ தப்பான வழியிலையோ நம்ம பிள்ளைங்க எதுவுமே கற்றுக்கக்கூடாது. எஜுகேஷனை விட இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து பிஹேவியர் மட்டும்தான். மார்க்கு ஸ்லோவாக எடுத்திருந்த பசங்க கூட நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது ஒரு நல்ல பொசிஷனில் எல்லாருமே நல்லபடியாக வந்துடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டான டேலண்ட் கூட இருக்கலாம். இந்த மார்க்கை வச்சு அவங்க லைஃப் டிசைட் ஆக போகுதுன்னா அது இல்லவே இல்லை. ஆனால் பிஹேவியர் மஸ்ட். பெரியவங்களை மதிக்க சொல்லிக் கொடுக்குறதோ, எந்த இடத்துல அவன் எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாவே இந்த மார்க் எஜுகேஷன்லாம் ஒரு மேட்டராக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இதைத்தான் நான் அவினேஷ்கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது. பிஹேவியர் மட்டும் எல்லா பசங்களுக்குமே சூப்பராக இருந்தேன்னா எஜுகேஷன் மேட்டரே கிடையாது. நல்லா எடுத்திருக்க, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. இதுதான் உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகே டன். நெக்ஸ்ட் பார்த்துக்கலாமா?